கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்கள், ரட்சிப்பு குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கடந்த வாரத்தில் என்ன தியானித்திருந்தது என்று பார்த்தோம்னா, பாவம் என்றால் என்ன, இந்த உலகத்துக்கு பாவம் எப்படி வந்தது என்று பார்த்தது அன்பானவர்கள். அதே போல இந்த வாரத்தில் நம்ம என்ன தியானித்து இருக்கிறோம் என்று பார்த்தோம்னா, அந்த பாவத்தோட விளைவுகள் என்னவென்று நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பானவர்களே. அதற்கு நாம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிற தேவ வசனம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்க்கலாம். And by him to reconcile all things to himself by him, whether things on earth or things in heaven, have made peace through the blood of his cross. அதாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லப்படுறது பார்த்தோன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அந்த ரத்த சிந்துதல்ல முதலாவது எல்லாவற்றுக்கும் தேவன் சமாதானம் பண்ணி இருக்கிறார். சமாதானம் பண்ணது மாத்திரம் இல்லாம பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் அதே போல சகலவற்றுக்கும் அவர் என்ன தேவன் என்ன பிரியப்பட்டிருக்கிறார் என்பது பார்த்தோம்னா, ஒவ்வொரு வாக்க தேவன் பிரியப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கிறார். யாரும் மூலியமாக என்று பார்த்தோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்த சிந்துதலின் மூலியமாக அன்பானவர்களே. இன்னும் இந்த வசனத்தை குறித்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அந்த வசனத்தை என்ன சொல்லப்பட்டது பார்க்கலாம். Then to Adam he said, because you have heeded the voice of your wife and have eaten from the tree of which I commanded you, saying, you shall not eat of it, cursed is the ground of your sake, in toil you shall eat of it all the days of your life. அதாவது இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அதாவது ஆதாம் செஞ்ச அந்த மீறுதலினால் அந்த பாவத்தினால அவன் மாத்திரம் சபிக்கப்படல, அவனால இந்த பூமியை என்ன இருக்குது என்று பார்த்தோம் சபிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். அதாவது பாவத்தோட விளைவு என்னவென்று பார்த்தா மனுஷன் செஞ்ச பாவத்தினால அவன் மட்டும் சபிக்கப்படல, அவன் நிமித்தமாக இந்த பூமியை சபிக்கப்பட்டதாக இருக்கிறது அன்பானவர்களே. அதுதான் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல அந்த 20ஆம் வசனத்துல பார்க்கும்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தோம்னா, தேவன் முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்த சிந்துதலின் மூலமாக சமாதானம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்து என்ன சொல்லப்பட்டது என்று பார்த்தோம்னா, இந்த பூமியில் உள்ளவைகளும் அதே போல பரலோகத்தில் உள்ளவைகளும் சகலவற்றுக்கும் தேவன் என்ன பண்ணாராம், விருப்பப்பட்டார். என்ன விருப்பப்பட்டார் என்று பார்த்தோம்னா, ஒவ்வொரு வாக்கு தேவன் விருப்பப்பட்டார். அதாவது மனுஷன் மூலியமாக மனுஷன் மாத்திரம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சது மாத்திரம் இல்லாம அவன் நிமித்தமாக பூமியை அவன் நிமித்தம் பூமியை சபிக்கப்பட்டதாக இருக்கிறதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்த சிந்துதலின் மூலியமாக தான் அன்பானவர்களே மனுஷனை ஒப்புரவாக்கப்படுறான். அது மாத்திரம் இல்லாம பூமியை என்ன ஆகப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா சபிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் அதுவும் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. அதாவது ரட்சிப்பு என்று நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ரத்த சிந்துதலின் மூலமாக ரட்சிப்பு என்று நம்ம அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல மனுஷனுக்கு மாத்திரம் இல்ல, இந்த பூமிக்கும் கூட எப்படி நம்மளுக்கு ரட்சிப்பு எப்படி எந்த மூலியமாக ரட்சிப்பு கிடைச்சிருக்குது என்று பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் அன்பானவர்களே இந்த பூமிக்கு கூட ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ளும். பாவத்தோட விளைவு இவ்வளவு மோசமாக இருக்கிறது அன்பானவர்களே. மனுஷன் மாத்திரம் இல்லாம பூமியை சபிக்கப்பட்டிருக்கிறது. பட் ஆனாலும் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறார் பார்த்தோம்னா, எல்லா காரியங்களிலும் நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்த சிந்துதல் மூலியமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரப்பா, இதோ ஆண்டவரே ரட்சிப்பு குறித்து ஆண்டவரப்பா நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே இந்த ரட்சிப்பை எல்லா ஜனங்களும் அதாவது புரிந்து கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும். நீரே மெய்யான தேவன் என்று கூட ஆண்டவரப்பா உணர அப்பா அறிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.